எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தம்முடைய ஞானத்தை இந்த வருஷத்தில் நமக்காக அவர் கட்டவிழ்க்கிறதை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். எப்படி இந்த ஞானத்தை நம்முடைய வாழ்க்கையில் தேவ ஞானத்தை நாம் செயல்படுத்துவது என்று சொல்லி, இந்த தெய்வீக ஞானம், அதாவது மேற்போக்காய் தெரிகிற காரியங்களை கடந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல், இன்சைட் அப்படின்னு சொல்லலாம், இன்டு ரியாலிட்டி, உண்மை நிலைமையை குறித்து மேற்போக்காக தெரிகிறத கடந்து பார்க்கக்கூடிய, ஆவிக்குரிய உலகத்தில் பார்க்கக்கூடிய அந்த ஞானத்தை குறித்து நாம் பார்த்தோம். தானியேலுக்கு எப்படி அந்த ஞானம் இருந்துச்சு, முக்கியமாக சாலமோனுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த அந்த ஞானம். 2 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் பார்த்தபடியாக, அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம், அதாவது சேபாவின் ராஜஸ்திரீ கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் அதை விடுவித்தான்னு போட்டிருக்கு. அப்படின்னா பதில் கொடுத்தான். அவளுக்கு விடுவிக்காதபடிக்கு, அதாவது பதில் கொடுக்காதபடிக்கு ஒன்றாகிலும் சாலமோனுக்கு மறைப்பொருளாக இருக்கவில்லை. ஹல்லேலூயா! எதுவுமே அவருக்கு மறைஞ்சிருக்கலையா. எல்லா விஷயங்களை குறித்ததாகவும், ஒரு சூழ்நிலைகளை கடந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு ஞானம் இந்த சாலமோனுக்கு இருந்தது. எல்லா கேள்விகளுக்கும் பதில், எல்லா சந்தேகங்களுக்கும் தீர்வு, எல்லா கடினமான காரியங்களுக்கும் விளக்கங்கள். இதுதான் இந்த தேவ ஞானத்தில் நாம் பார்க்கிற முதலாவது காரியம். அன்றைக்கு நாம் பார்த்தபடியாக தேவ ஞானத்துக்கு புதிய ஏற்பாட்டிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற முதல் வார்த்தை சோஃபியா, SOPHIA. அப்படின்னா காண்கிறவைகளை கடந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல், எபிலிட்டி டு see beyond what is seen, insight into reality. இப்போ நல்ல விஷயம் என்னன்னா, இப்படி தானியேலுக்கும் இப்படி சாலமோனுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த ஞானம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிறது என்பது தான் நல்ல செய்தி. ஹல்லேலூயா! ஓ பிரைஸ் தி லார்ட். சிலருக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கலாம், ரொம்ப சிலருக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். அது எப்படி அவர் அவ்வளோ பெரிய ஞானி, தானியேல் 10 மடங்கு ஞானம், சாலமோன் அவ்வளோ பெரிய ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவரே, அதாவது கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும், ஹல்லேலூயா, ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் ஆனார். நல்லா கவனிங்க. கிறிஸ்துவே தேவனால், அல்லது தேவன் நமக்கு கிறிஸ்துவின் மூலமாக ஞானத்தை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து என் ஞானமாய் இருக்கிறார். சொல்லுங்க, கிறிஸ்து என் ஞானமாய் இருக்கிறார். கிறிஸ்து எனக்கு ஞானமாய் இருக்கிறார். இன்னொரு தடவை சொல்லுங்க, கிறிஸ்து எனக்கு ஞானமாய் இருக்கிறார். நீங்க மட்டும் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதை தான் வசனம் சொல்லுது. அந்த ஞானன்ற வார்த்தையை கிரேக்கத்தில் புதிய ஏற்பாட்டு வேதாகமத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா போடப்பட்டிருக்கிற பதம் சொஃபியா. கிறிஸ்துவே எனக்கு அந்த சொஃபியா ஞானமாக இருக்கிறார். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்துச்சு, அதுதான் அந்த ஞானம். அப்போ எனக்குள்ளே அந்த விசேஷித்த ஆவி இருக்கிறது. சொல்லுங்கள், சொல்கிறத சொல்லுங்கள். எனக்குள்ளே விசேஷித்த ஆவி இருக்கிறது. நான் சொல்கிற இந்த அறிக்கையை நீங்கள் திரும்பி சொல்லிட்டு வரும்படியாக கேட்கிறேன். நான் பேசும் பொழுது பிரச்சனைகள் தீர்வு அடைகிறது. நான் பேசும் பொழுது
கடினமான விஷயங்களுக்கு விளக்கங்கள் உண்டு. ஹல்லேலூயா. இன்னொரு தடவை சொல்லலாம், நான் பேசும் பொழுது பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டாகிறது. நான் பேசும் பொழுது கடினமான விஷயங்களுக்கு விளக்கங்கள் உண்டாகிறது. அது உங்கள் வேலை காரியமாக இருக்கலாம், படிப்பு சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்கலாம், குடும்ப காரியமாக இருக்கலாம். நீங்கள் பேசும் பொழுது இந்த காரியங்கள்லாம் நடக்கிறது. காரணம் என்ன? கிறிஸ்து உங்களுக்குள் தேவ ஞானமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது இது எப்படிப்பட்ட ஞானம்னா, ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு காரியத்துக்குரிய விளக்கத்தை கொடுத்து முடிச்சிங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த மேட்டரில், அந்த சப்ஜெக்டில் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறதுக்கு யாருக்கும் ஒன்றுமே இல்லாத அளவுக்கு அப்பேற்பட்ட ஒரு ஞானம்தான் இந்த ஞானம். கிறிஸ்து உங்களுக்குள்ளே ஞானமாய் இருக்கிறார், நமக்குள்ளே ஞானமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இந்த ஞானம் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த முழு ஞானமும் நம்முடைய ஆவிக்குள்ளே இருக்கிறது. என்னுடைய ஆவிக்குள்ளே இந்த ஞானம் இருக்கிறது. நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ, நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது புது சிருஷ்டியாய் மாறினேன். அதை தான் பவுல் சொல்கிறார் இல்லையா, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் 17ஆம் வசனம், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அப்போ அந்த புது சிருஷ்டிக்குள்ளார நம்ம என்னைக்கு புது சிருஷ்டியாக மாறினோமோ, என்னைக்கு மறுபடியும் பிறந்தோமோ, அன்றைக்கு இந்த ஞானம் நமக்குள்ளே வந்து விட்டது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், நம்ம யாரிடத்துலேருந்து பிறந்திருக்கிறோம். புது சிருஷ்டின்றது அப்பா அம்மாட்டேருந்து பிறந்தது பழைய சிருஷ்டி அல்லது சிருஷ்டி. ஆனால் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும்போது தேவனால் பிறந்தவர்களாக இருக்கிறோம், புது சிருஷ்டியாய் நாம் இருக்கிறோம். ஆகையினால் இந்த சிருஷ்டி எப்படிப்பட்ட சிருஷ்டின்னு பார்க்கும் பொழுது, இது ஒரு மேன்மையான சிருஷ்டி. இது தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இது கிறிஸ்து நமக்குள்ளே வாழ்கிற ஒரு அனுபவம். வசனம் சொல்லுது, கொலோசியர் 1:27, கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம். ஹல்லேலூயா. கிறிஸ்து எனக்குள்ளார இருக்கிறார். இந்த ரட்சிக்கப்பட்டதுனால கிறிஸ்து எனக்குள்ளார வாழ்கிறார். அப்போ கிறிஸ்து எனக்குள்ளார வாழ்கிறார்னா எங்கே வாழ்கிறார்? என் உடம்புல இல்லை, என் சிந்தையில் இல்லை, என் ஆவியிலே. கிறிஸ்து என் ஆவிக்குள்ளே அவர் இருக்கிறார். அப்போ அந்த கிறிஸ்துவுக்குள்ளார, எனக்குள்ளார கிறிஸ்து இருக்கிறாரு, கிறிஸ்துவுக்குள்ளார இந்த தேவ ஞானம் இருக்கிறது என்றால், உங்களை பார்த்தே நீங்கள் உங்களை ஒரு நிமிஷம் பாருங்கள், கண்ணாடியில் போய் பாருங்கள். தேவனுடைய ஞானம் தங்குகிற வீடாக நீங்கள் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஞானம் தங்குகிற வீடாக நாம் இருக்கிறோம். சிலருக்கு இப்படியெல்லாம் கேட்கும்போது ஒரே ஆச்சரியமாக இருக்கலாம், வித்தியாசமாக இருக்கலாம். எங்கள் பாஸ்டர், அப்படிப்பட்ட ஞானம் எனக்கு இருந்தால் நான் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன்? என் வாழ்க்கையில் ஏன் இன்னும் சில காரியங்கள் என்னால் தீர்க்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சிலர் யோசிக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மாம்சத்தை பார்த்துட்ருக்கிறீங்க, நீங்கள் மாம்சீக விதத்தில் பார்த்துட்ருக்கிறீங்க, நீங்கள் உங்களுடைய அனுபவங்கள் சொல்கிறத பார்த்துட்ருக்கிறீங்க. அப்போ நம்ம எதை பார்க்கணும்? கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுது, அதை தான் நம்ம பார்க்கணும். உலகத்தை சிருஷ்டித்த அந்த தேவனுடைய ஞானம் எங்கேருந்து வந்துச்சு? அது தேவனுக்குள்ளார இருந்துச்சு. அந்த கிறிஸ்துவாகிய தேவன் உங்களுக்குள்ளார இருக்கிறார்னா, அப்போ உலகத்தை சிருஷ்டித்த அந்த ஞானம் உங்களுக்குள்ளே இருக்கிறது, எனக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. உலகத்தையே உருவாக்கின அற்புதமான மலைகள், நதிகள், பிரம்மாண்டமான காரியங்கள், சிகரங்கள்,
மரங்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இவ்வளோத்தையும் படைச்ச அந்த ஞானம் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்கிறது. இப்போ கேள்வி என்ன தெரியுமா? இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களான்றது தான் கேள்வி. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுது, இந்த ஞானம் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தது, அந்த கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் ஞானமாக இருக்கிறார்னு அடித்து எழுதி வச்சிருக்கிறார் ஆவியானவர். வேதத்தில் எழுதி வச்சுருக்கார். இப்போ கேள்வி, நம்ம அதை விசுவாசிக்கிறோமா? ஒருவேளை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாம்சத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன இப்படி ஃபீல் பண்ணலாம், நமக்கு என்ன இதெல்லாம் நிஜமாக இருக்க முடியுமா அப்படின்ற கேள்விகள் உண்டாகலாம். சிலருக்கு இப்படியே கூட யோசிக்கலாம், இதெல்லாம் நிஜமாக இருக்க சாத்தியம் அல்ல என்று கூட நினைக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்க போகிறோம். ஒரு மனிதன் சாலமோனுக்கு தேவன் இப்பேற்பட்ட ஞானத்தை கொடுப்பார் என்றால், ஒரு மனிதன் தானியேலுக்கு 10 மடங்கு சாமர்த்தியத்தை கர்த்தர் கொடுப்பார் என்றால், இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட, கிறிஸ்து நமக்குள்ளே வாழ்கிற அந்த அனுபவம் பெற்றவர்களாய் நாம் இருக்கிறோம். மத்தேயு 12:42 ஆகிய சொல்லுகிறத பார்க்கிறோம். தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தவர், சாலமோனுக்கு ஒரு பகுதி ஞானத்தை கொடுத்தார். தனக்கு இருந்த ஒரு பகுதி ஞானத்தை சாலமோனுக்கு தேவன் கொடுத்தார். சாலமோன் பூமியை படைச்சிட்டாரா? இல்லை. சாலமோன் மலைகளை நகர்த்திட்டாரா? இல்லை. காரியங்களை தீர்வு பண்ணக்கூடிய ஒரு பகுதி ஞானத்தை சாலமோனுக்கு தேவன் கொடுத்தார். ஆனால் இப்போ விஷயம் என்னன்னா, காரியம் என்னன்னா, உங்களுக்குள்ளரும் எனக்குள்ளாரையும் தேவன் ஒரு பகுதி ஞானத்தை கொடுக்கல. தமக்கு இருக்கிற ஒரு பகுதி ஞானத்தை கொடுக்கல. அந்த ஞானமாக இருக்கிற தேவனே நமக்குள்ளார வந்து சிங்காசனம் போட்டு உட்காண்டார். பர்மனண்ட் ரெசிடெண்ட் ஆகிட்டார். நிரந்தர குடியுரிமை நமக்குள்ளே எடுத்து விட்டார். யார்? ஞானத்தை சாலமோனுக்கு கொடுத்தவர், ஞானமாய் இருப்பவரே நமக்குள்ளார இருக்கிறார். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. இது எப்படி இருக்கு பாருங்க, இது மகிமையாக இருக்கிறது. அவர் தம்மை எப்படி அழைக்கிறாரா? சாலமோனிலும் பெரியவர். அப்படி நம்மளை கூப்பிட்டுக்கிட்டார். சாலமோனிலும் பெரியவர். எந்த விஷயத்தில் பெரியவர்? ஞானத்தில் தான். சாலமோன் ஞானத்தில் பெரியவராக இருந்தார். சாலமோனை விட ஞானத்தில் பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார். இப்போ சொல்லுங்க, சாலமோனை விட ஞானத்தில் பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார். சாலமோனை விட ஞானத்தில் பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார். நம்ம சொல்கிறோம் உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இப்போ மேட்டர் ஞானத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். சாலமோன் ஞானத்தில் பெரியவனாக இருந்தான். ஆனால் சாலமோனுக்கே ஞானத்தை கொடுத்தவர், ஞானமாக இருக்கிறவர், சாலமோனை விட ஞானத்தில் பெரியவர் ரட்சிக்கப்பட்ட உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, ரட்சிக்கப்பட்ட எனக்குள்ளே இருக்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு இதை உற்சாகமாக ஏற்றுக்கொள்கிறீங்களோ? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது மகிமையாக இருக்கிறது, இது மகிமையாக இருக்கிறது. இப்போ சாலமோனுக்கும் நமக்கும் இந்த ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்த உடனே நம்மளை கொண்டு போய் தேவன் சாலமோனோட இணைக்கலை. ரட்சிப்பை கொடுத்த உடனே நம்மளை கொண்டு போய் தேவன் தானியலோடு இணைக்கலை. வேதத்தில் சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை உனக்கு கொடுக்குறேன் நீ ரட்சிக்கப்பட்டதுனால அப்படி சொல்லலை. தானியலுக்கு கொடுத்த ஞானத்தை உனக்கு கொடுக்குறேன் நீ ரட்சிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லலை புதிய ஏற்பாட்டில். ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லியிருக்கு? இந்த தானியலுக்கு கொடுத்தவர், இந்த சாலமோனுக்கு கொடுத்தவர் தானியலை காட்டிலும் ஞானம் உள்ளவர், சாலமோனை காட்டிலும் ஞானம் உள்ளவர், ஞானமாகவே இருக்கிறவர்.
1 கொரிந்தியர் 1 கடைசியை நம்ம வாசிச்சோம்ல, தேவனால் கிறிஸ்து நமக்கு ஞானமாய் இருக்கிறார். அவரே நமக்குள்ளார இருக்கிறார். ரட்சிப்பின் மூலமாய் கடவுளுடைய ஒட்டுமொத்த ஞானமும் எனக்குள்ளே வந்து விட்டது. ஹல்லேலூயா. இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதை தான் நம்ம அறிஞ்சிக்கணும். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? எனக்கு ஞானத்தில் குறைவே கிடையாது. காரணம் சிம்பிள், ஞானமாய் இருக்கிறவர் எனக்குள் இருக்கிறார். ஞானமாய் இருக்கிறவர் எனக்குள் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளார் இப்போ யாருக்கு இந்த ஞானம் குறைபடுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ளார் இன்னும் குழந்தைகளாக இருக்காங்க பாருங்கள். கிறிஸ்துவுக்குள்ளார வளராமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் அந்த ஞானம் குறைபடுது. அதுவும் எப்படி குறைபடுதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஞானம் அவங்களுக்குள்ளார இல்லாததுனால குறைபடலை. உள்ளார இருக்கிற ஞானத்தை அவங்க அந்த ஏற்கனவே நான் ஒரு உதாரணம் சொன்னேன், முத்து குளிப்பாங்கன்னு சொல்லிட்டு. அந்த சுரங்கத்தை தோண்டி உள்ளார அவ்வளோ தங்கம் இருக்குது. ஆனால் அந்த தங்கம் இருக்கிற அந்த ஒரு இடத்துல மேலே குடிசை போட்டுட்டு ஒரு மனுஷன் ஏழையாக தரித்திரத்தோட பட்டினியாக உட்காந்து பிச்சை கேட்டுட்ருக்கிறான். நிலம் அவனுக்கு சொந்தம், தோண்டுனா தங்கம் இருக்குது. ஆனால் எனக்கு யாராவது காசு போடுங்களேன், யாராவது சாப்பாடு வாங்கி கொடுங்களேன், ஒரு சிங்கிள் டீ வாங்கி கொடுப்பீங்களா? அப்படி உட்காந்துட்ருக்குறான். ஏன்னா நிலத்துக்குள்ளார என்ன இருக்குன்னு தெரியல, நிலத்தை தோண்ட தெரியல. ஓ ராபா காத்திரை தெளிவோ சாந்திரதா. இன்னைக்கு அநேக தேவனுடைய ஜனங்கள் அவருடைய வாழ்க்கையில் அந்த விஷயங்கள் தெரியாததுனால தங்களுக்குள்ளார தங்களுக்குள்ளார இருக்கிற கிறிஸ்து ஞானத்தின் சொரூபி, ஞானத்தின் ஒட்டுமொத்தம், ஞானத்தின் முழுமை பெற்ற நிலை அவர் இருக்கிறான்றதை புரியாததுனால தான் ஞானம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஞானமாக வாழ்கிறது கிடையாது, ஞானத்தில் குறை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? நம்ம வாசித்தோம் ஏற்கனவே. கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருக்குள், அதாவது கிறிஸ்துவுக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்களெல்லாம் அடங்கி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார என்னெல்லாம் இருக்குதான்? பொக்கிஷம் இருக்குதான். என்ன பொக்கிஷம் இருக்குது? ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷங்கள் இருக்கிறது. ஞானம் மட்டும் இல்லை, ஞானம் என்றால் சொஃபியா ஞானம், அதாவது விஷயங்களை, பிரச்சனையை தீர்க்கிற ஞானம். ஒரு காரியத்தில் பதிலை கண்டுபிடிக்கிற ஞானம். எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு பஞ்சப்பாட்டு பாடிட்டு இருக்கிறதுல அந்த விஷயத்துக்கு தீர்வை கண்டுபிடிக்கிறது, அதுதான் தேவ ஞானம். அந்த சொஃபியா ஞானம் கிறிஸ்துக்குள்ளார இருக்குது. அந்த கிறிஸ்து நமக்குள்ளார இருக்கிறார். அதனால் நமக்குள்ளார அந்த ஞானம் இருக்குது. நம்ம உட்காந்து தியானிக்கணும். அதை எப்படி எடுக்கிறது? சுரங்கத்தை தோண்டி எடுக்கிற மாதிரி எப்படி எடுக்க, அதான் இப்போ சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இந்த நேரத்தில் ஞானம் மட்டும் கிடையாது, கிறிஸ்துவுக்குள்ளார ஞானம், அறிவு. கிரேக்கத்தில் அறிவு என்கிற வார்த்தைக்கு க்னாசிஸ் அப்படின்ற வார்த்தை. அப்படின்னா அறிவியல் அறிவு, வேதியியல் அறிவு, ஃபிசிக்ஸ், இயற்பியல் அறிவு, மேத்தமேட்டிக்ஸ், கணக்கு அறிவு, நேச்சர், இயற்கையை குறித்த அறிவு, என்னத்தை பற்றி அறியணும், எல்லா அறிவும் கிறிஸ்துக்குள்ளாக இருக்குது. நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் தான், இது உலக காரியம் இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த அறிவெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளார இருந்ததுனால தான், அந்த தேவனுக்குள்ளார அந்த அறிவு தான் உலகத்தில் அத்தனையும் படைச்சிருக்கு. இயற்பியல், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்ஸு, சயின்ஸு, நேச்சர், ஜாகிரஃபி, இதெல்லாம் இங்கேருந்து வந்திருக்கு. தேவனுக்குள்ளார இருக்கிற அறிவு, அந்த கிறிஸ்து உங்களுக்குள்ளார இருக்கிற. அப்போ யோசிச்சு பாருங்கள், இதை நம்ம தியானிக்க தொடங்கணும், இதை உணரத் தொடங்கணும். அப்போ எப்படி அந்த சுரங்கத்தை தோண்டி உள்ளார இருக்கிற தங்கத்தை அவன் கண்டுபிடிச்சி எடுத்துட்டான்னா அவன் பெரிய பணக்காரன்.
அவன் லட்சம் பேருக்கு சாப்பாடு போடலாம். அது மாதிரி இந்த ஞானத்தை உள்ளார இருந்து நம்ம அகழ்ந்து எடுக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நாம் வர வேண்டும். அப்போ எல்லா காரியங்களுக்கும் தீர்வை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடராக மாறிடுவீங்க. உங்கள் வேலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமான விதத்தில் நீங்கள் காரியங்களை செய்வீங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற ஞானம், கிறிஸ்துங்கிற ஞானம் உங்கள் மூலமாக வெளிப்படும். நீங்கள் பேசுகிறதில்ல, நீங்கள் செய்கிறதில்ல, காரியங்களை நடத்துறதில்ல, ஆர்கனைஸ் பண்ணுறதில்ல, எல்லாவற்றிலும் வெளிப்படும். ஆகையினால் இந்த வறுமை அல்லது பண கஷ்டம் இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயமாக இருக்கிறது. நம்ம ஏன் ஏழையாக இருக்கணும்? ஏழையாக இருக்கணுன்றது காரணமே கிடையாது. ஏன்னா இயேசு நமக்காக ஏற்கனவே தரித்திரர் ஆயிட்டார். இது எல்லாத்துக்கும் மேலே அவர் நமக்குள்ளார சர்வ ஞானி உட்கார்ந்துட்டுருக்கிறாரு. 1 பேதுரு 2:9 சொல்லுகிறபடியாக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும், சோசன் பிரீட், ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த தேசமாகவும் அவருக்கு சொந்தமான ஜனம் தமிழில் போட்டிருக்கு. இங்கிலீஷில் பெக்யூலியர் பீப்புள், யூனிக். இங்கிலீஷில் யூனிக் அப்படின்ற வார்த்தை அப்படின்னா தனித்துவம் வாய்ந்த நபராய் நீங்கள் இருக்கிறீர்கள். தனித்துவமாக செயல்படக்கூடிய அளவுக்கு தனித்துவம். ஒரு மனுஷன் எப்போ தனித்துவம்னு சொல்கிறாங்க, அவர் வித்தியாசமான ஸ்டைலுங்க. அவருடைய காரியம் வித்தியாசமாக இருக்கும். அவர் எப்பயுமே மற்றவங்கள மாதிரி இல்லை. அவர் யோசிக்கிறதே ரொம்ப ஹை லெவலில் யோசிப்பார், சிறப்பாக யோசிப்பார், சிறப்பான காரியங்களை சொல்லுவார். ஞானம், அந்த ஞானம் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து நம்மளை கொண்டு விட்டு நம்மளை பார்த்து தான் சொல்கிறார், நீ தான் அந்த தனித்துவம் வாய்ந்த நபர், நீ தான் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஹல்லேலூயா. இப்போ இதெல்லாம் இருந்தும் நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் வறுமையில் இருக்கிறேன், நான் தேவையில் இருக்கிறேன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம், தோல்வியில் இருக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னா ஒரே காரணம், இன்னும் அவங்க டைம் எடுக்கலை. எதுக்கு டைம் எடுக்கலை? இந்த தேவையில்லாத உலக செய்திகள், உலக காரியங்கள், குப்பையை போன்ற காரியங்களை எல்லாம் தங்களை விட்டு விலக்கிட்டு தங்களுக்குள்ளார இருக்கிற அந்த தங்க சுரங்கம், அந்த ஞான சுரங்கம், அந்த கிறிஸ்துவை அவர்கள் தோண்டி எடுத்து அவருக்குள்ளார இருக்கிற ஞானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் எடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதனால தான் வசனம் சொல்லுது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன்னா அவன் சுரங்கத்தை தோன்றான், அவன் கனி கொடுக்குறான், அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்குது. அதே தான் யோசுவாகிட்டேன்னு சொல்கிறார் 1:8. வாயை விட்டு இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் பிரியாது இருப்பதாக இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பாயாக. சுரங்கத்தில் பார்த்தீங்கன்னா நைட் அண்ட் டே ஒர்க் நடக்கும். அப்போ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அங்கேயும் பாருங்கள் செழிப்பு வருது. புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். ஞானம் அப்போ எதில் கனெக்ட் ஆகிருக்குன்னா கிறிஸ்துவுக்குள்ளார தேவ ஞானம் நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. நம்ம உட்கார்ந்து தியானிக்கணும், நம்ம அந்த சுரங்கத்தை தோண்டணும், ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை அறிக்கை செய்யணும். ஹல்லேலூயா. யோவான் 14:26 ஆவியானவர் சத்தியத்தின் ஆவியானவர். அப்படின்னா நிஜத்தன்மையை காட்டி கொடுக்கிறவர். ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத் இஸ் ஸ்பிரிட் ஆஃப் ரியாலிட்டி. நிஜத்தன்மையை காட்டி கொடுக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? யோவான் 14:26 அவர் நமக்குள்ளே வந்து அவர் செய்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து. அப்போ அவர் என்ன செய்கிறாரு? போதிக்கிறார். 16 நாம் பார்க்கும் பொழுது 13 சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அப்படின்னா எல்லா விஷயங்களிலும் நிஜத்தன்மையை காட்டி கொடுக்கிறவர் இந்த ஆவியானவர்.
அவர் நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்தை குறித்தும் உண்மையை கற்றுக் கொடுப்பார், காட்டி கொடுப்பார். உதாரணமாக பிஸ்னஸ் காரியத்தில் இதுதான் ரைட்டான பாத், போ, காட்டி கொடுப்பார். இதுதான் எடுக்க வேண்டிய தீர்மானம், போ, காட்டி கொடுப்பார். எல்லா விஷயத்துலையும் புரியுதா உங்களுக்கு? எல்லா விஷயங்களிலும், எல்லா காரியங்களிலும், வாழ்க்கையை குறித்த சகல விஷயங்களிலும் இதுதான் ரைட்டான பாத், இதுதான் உண்மையான பாதை, இதை செஞ்சினா நீ வெற்றி பெறலாம் அப்படின்னு காட்டி கொடுக்கும்போது அப்போ எப்படி நீங்கள் தோற்க முடியும்? எப்படி நீங்கள் தோற்க முடியும்? ஏன்னா அவர் நிஜத்தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறவர், அந்த சொஃபியா ஞானத்தை கொடுக்கிறவர். சொஃபியா என்றால் புதிய ஏற்பாட்டில் திரைக்கு பின்னால் இருக்கிற உண்மையை வெளிப்படுத்துகிறது. திரைக்கு பின்னால் இருக்கிற உண்மை பேர் தான் சொஃபியா. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தரித்திரம் தேவையில்லை. நான் தரித்திரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுங்கள். நான் தரித்திரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த கிறிஸ்து, உங்களுக்குள்ளார இருக்கிற கிறிஸ்துவின் ஞானம், அதை நீங்கள் அகழ்ந்து எடுக்க வேண்டும். அதுக்கு உதவி செய்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆகையினால் பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் கூப்பிடுங்க. ஆவியினால் நம்ம நிரப்பப்படணும். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் அழைச்சி, ஆவியானவரை ஒரு சூழ்நிலையில் இருக்குதுன்னா உடனே என்ன செய்யுங்க? ஆவியானவரை நீங்கள் தான் எனக்கு ஆசிரியர், இந்த சூழ்நிலையில் நீங்களும் நானும் என்ன செய்யணும்னு எனக்கு சொல்லி கொடுங்க. ஆவியானவர், நீங்கள் தான் எனக்கு ஆசான், யூஆர் மை டீச்சர், எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் உங்களுக்குள்ளார இருந்து உங்களை வழி நடத்துவார், உங்களை அற்புதமாக வழி நடத்துவார். இதை குறித்து அற்புதமான சத்தியங்களை நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். அதனால் ஆவியானவரோடு நம்ம பேசுகிறோம். 2 விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்த்தோம். 1, வேதத்தை நல்லா நம்ம தியானிக்கணும். ஏன்னா இதை நம்ம பார்க்க நமக்குள்ளார இருக்கிற அந்த மறுபடியும் பிறந்த ஆவி, புது சிருஷ்டியாகிய நமக்குள்ள தேவன் எவ்வளவு ஞானத்தை வச்சிருக்கிறான்றத இந்த கண்ணாடி நம்ம காட்டி கொடுப்போம். 2வது, ஆவியானவரோட பேசுங்க. நீங்கள் என்ன சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது, ஆவியானவரோட பேசுங்க. ஆவியானவரே, எனக்குள்ளே இருக்கிற அந்த தேவ ஞானம், கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், அவருக்குள்ளே இருக்கிற ஞானத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க. இந்த சூழ்நிலையில் ஆவியானவரே நம்ம என்ன செய்யறது, நான் என்ன செய்யறதுன்னு கூட கேட்காதீங்க. ஏன்னா அவர் உங்களுக்கு பார்ட்னர், அவர் உங்களுக்கு கூட இருக்கிறவர், சீனியர் பார்ட்னர், மூத்த பங்காளர். ஆவியானவரே, நம்ம என்ன செய்யலாம், நம்ம எப்படி இந்த காரியத்தை தீர்க்கலாம், என்னை வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிங்க, கேளுங்க. நீங்கள் அப்படியே ஆவியில் நிரம்பி ஜெபிங்க, அந்நிய பாஷையில் பேசி ஜெபிங்க. காரியங்கள் உங்களுக்குள்ளார இருந்து ஆவியான அந்த ஞானத்தை கொடுப்பார். இப்படி செய்ய, இப்படி பண்ணு, இந்த இடத்துக்கு போ, இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசு, எல்லாத்தையும் குறித்து ஞானத்தை தருவார். அப்போ அந்த தேவ ஞானம் உங்களுக்குள்ள வெளிப்படும். ஆகையினால் இப்பொழுது நம்ம ஜெபிப்போம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரே, நீர் இந்த சாலமோனுக்கு ஞானத்தை தந்தவர், தானியேலுக்கு ஞானத்தை தந்தவர், சாலமோனிலும் பெரியவர், தானியேலை விட பெரியவர், ஞானமாகவே இருக்கிறவர் எங்களுக்குள்ளே இருக்கிறீர். ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள்ள அந்த ஞானம் உண்டு. குடும்பத்தை நடத்துகிற ஞானம், பிரச்சனைகளை தீர்க்கிற ஞானம், கடினமான காரியங்களுக்கு விளக்கங்களை கண்டுபிடிக்கிற ஞானம், ஆண்டவரே, தொழிலிலே, படிப்பிலே, எல்லா விஷயங்களிலும் ஞானம் உம்முடைய வார்த்தையிலே இருந்து இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். ஸ்தோத்திரம். தியானிக்கிறதுனால அது உண்டாகிறது. பரிசுத்த ஆவியானவரோட பேசிக்கொண்டே இருக்கிறதுனால இந்த ஞானம் வெளிப்படுது. உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த ஞானம் இன்னைக்கு வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால சந்தித்து கொண்டிருக்கிற கருகலான சூழ்நிலைகளில் தீர்வுகள் உண்டாவதாக. அதன் மூலம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென்.